இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், டிவிஎஸ் ரைடரோட ஏர் ஃபில்ட்ரு தான் கழட்டி பார்க்க போகிறோம். எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏற்கனவே கழட்டிட்டேன். பாருங்கள் என்ன மாரி இருக்குதுன்னு, எவ்வளோ டஸ்ட்டுன்னு பார்த்திங்க. 10,000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிடுங்க. இதில் ஏகப்பட்ட டஸ்ட்டு. புதுசும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது பாருங்கள் இந்தாண்ட இருக்குது. புதுசு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பலர்னு இருக்குதுன்னு, வெள்ளையா. இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கட்டங்கரேன்னு. இதனாலே கூட உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்க ரெண்டுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏர் ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுறதே இல்லை. இது பார்த்திங்கன்னா 130 ரூபா செலவு. பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரம் இன்ஜின் ஆயில் கருப்பாயிரும் ஏர் ஃபில்ட்ரு மாற்றலைன்னா. பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்லாட்டில் உட்காருதான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஏர் ஃபில்ட்ரு கழட்டின மூடி நல்லா க்ளீன் பண்ணிடணும், தொடச்சிடணும் டஸ்ட்டு. இல்லைன்னா அந்த டஸ்ட்டு சீக்கிரம் வந்து புதுசாக மாற்றினதெல்லாம் ஏறிடும். அந்த டஸ்ட்லாம் போய் அதில் ஒட்டிக்கும். ஏன்னா அதுலேயும் நமக்கு செலவு சீக்கிரம் வச்சிரும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஃபுல்லாக ஏர் ஃபில்ட்ரு வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மூடி போட்டாச்சு. எல்லாம் 8 போல்ட் இருக்குது. 8 போல்ட்டும் போட்டு டைட் வச்சிட வேண்டியதான். எட்டு போல்ட்டும் போட்டு டைட் வச்சிட வேண்டியதான் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணி டிவிஎஸ் ரைடுக்கு ஏர் ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.